அது அஸ்தம்பட்டியில் இருக்கிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு வருகிற பைப்பும் பழுதடைந்திருந்தால் அதை சரி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கணபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரவாயல் தொகுதி வலசரவாக்கம் மண்டலம் 11 150, 151, 153 வார்டுகளில் 146 வார்டுகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இப்போது இருக்கிற அந்த நீர்த்தேக்க தொட்டி மூலமாக அந்த சப்ளை பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஏற்கனவே கேட்டு மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கடிதம் கொடுத்துருக்கிறேன். இதை நிறைவேற்றி தருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது கொஞ்சம் விரிவாக பதிலை சொல்லலாம் என்று கருதுகிறேன். கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்திலே கடந்த காலத்தில் ஒரு 4 ஆண்டு காலத்திற்கு முன்பு வரை 900 MLD மட்டும்தான் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. இப்போது 1100 MLD வரை தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது இருக்கிற தண்ணீருடைய அளவு என்பது அடுத்த கோடைகாலம் தாண்டியும் நம்மால் தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் எல்லாம் இருப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இப்போ சொன்னது மாதிரி ஒரு இடத்துல வீராணம் திட்டம், புழல், பூண்டி மற்றும் தேர்வாய் கண்டிகை போன்ற இடங்களில் இருந்து வருகிற போது ஒரு இடத்துல தண்ணீர் அதிகமாக கிடைக்கிறது, ஒரு இடத்துல தண்ணீர் குறைவாக வருகிற போது அதெல்லாம் இணைத்து எப்படி சுற்றுச்சாலை போடுவது போல சுற்றுச்சாலை மெயின் நம்முடைய குழாய்கள் மூலமாகவே சென்னை முழுவதும் இணைக்கிற திட்டத்திற்காக இந்த ஆண்டு அது கணக்கெடுக்கப்பட்டு 2000 கோடி ரூபாய் அதுக்காக பணமும் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது போல டிஸ்ட்ரிபியூஷன் ஒரே சீராக இருப்பதற்கு எந்தெந்த இடங்களிலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீண்டும் வேண்டும் என்பதை கண்டறிந்து ஆய்வு செய்வோம். நமது கணபதி அவர்கள் மாண்பு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, அந்த பகுதியில் அப்படி ஏதாவது சிரமம் இருக்குமானால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்றும் பெரிய அதிக அளவில் செலவு வந்துவிடாது, உடனடியாக செய்து அந்த மக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.